ரொம்ப மனசை போட்டு வழிச்சிக்காதீங்க. சின்ன பிரச்சனைகள் வர்றபோது டக்குன்னு முடிவெடுத்து அந்த செலவை செஞ்சுருங்க. அது நல்லதோ கெட்டதோ. ஏன்னா நமக்கு அடிபடக்கூடிய சான்சஸ் இருக்குது. இடுப்பு, முதுகு இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. தலையில் பிரச்சனை வருவதற்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. எஸ்பெஷலி அது ராகுனுடைய ஃபேகனில் ஒரு 10 வருஷம் கழிச்சவர்களோ அல்லது குருவனுடைய செயல் பொருளோ இந்த செலவினங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பேசிக்காகவே இந்த 3 மாதங்கள் செலவினங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் உடல் உபாதைகளால் வரக்கூடிய செலவினங்கள் வெளியில் அஃபெக்ட் பண்ணி வழிக்கு வந்து நம்மை செதுக்கக்கூடியது. சின்ன சின்ன விஷயங்கள், ரத்தம் பார்ப்பதற்கு செலவினங்கள் சான்ஸ் இருக்குது. அந்த செலவினங்களை செய்து விடுங்கள். நம்ம கையில் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா பெட்டர். இன்சூரன்ஸ் இல்லைன்னாலுமே அந்த செலவை வந்து ரொம்ப குறைச்சிக்காதீங்க. 7 நாளைக்கு கொடுக்குற மாத்திரையை 7 நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க. 3 நாளைக்கு போகிறோன்னு சொல்லாதீங்க. சரியா? அந்த செலவினங்கள் செய்து விட்டோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப், நம்மளுடைய கர்மா ரிலீஃப்.